ஆடி மாதம் ஒரு அம்மனை தரிசித்தாலே சந்தோஷம். 108 அம்மனை தரிசிக்க வாய்ப்பு கிடைத்தால் அப்படியான ஒரு கோவிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரத்தினமங்கலம் அரைக்காசு அம்மன். சென்னை வண்டலூர் ஜூலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் லக்ஷ்மி குபேரர் கோவில் இருக்குது. அதே தெருவில் அரைக்காசு அம்மன் 108 அம்மன் பீடமும் இருக்குது. உறையூர் வெக்காளியிலிருந்து உஜ்ஜயினி கல்கத்தா காளி வரை 107 அம்மன் சிலைகளை இங்கு சதுர வடிவில் அமைச்சிருக்காங்க. இவர்களுக்கு நடுவிலே கருவறையிலே அரைக்காசு அம்மன் இருக்கிறார். நீங்கள் நிறைய கோவிலுக்கு போகிறவங்க அப்படின்னா இந்த கோயில் நிஜமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு அம்மனையும் பார்க்கும் பொழுது நாம் அந்த கோவிலுக்கு சென்று வந்த நினைவுகள்லாம் வந்து போகும். இப்போ முதன்மை தெய்வமான அரைக்காசு அம்மன் கதைக்கு வருவோம். அரைக்காசு அம்மன் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி அம்மா ஒரு பாஸ்புக் காணான்னு தேடிட்டு இருந்தப்போ வீட்டுக்கு வந்திருந்த அண்ணன் ஒருத்தர் அரைக்காசு அம்மனை வேண்டிட்டு தேடுங்க உடனே கிடைச்சிடும்னு சொல்ல அம்மாவுக்கும் அடுத்த அரை மணி நேரத்திலேயே கிடைச்சிருச்சு. அரைக்காசு அம்மன் ஆக்சுவலாக புதுக்கோட்டையில் இருக்காங்க. புதுக்கோட்டை அம்மனால் தொலைந்த பொருள் கிடைக்க பெற்ற அமைப்பு நன்றியுடன் இந்த கோவிலை ரத்னமங்கத்தில் கட்டியிருக்காங்க. இப்போ புதுக்கோட்டை அம்மன் வரலாறை பார்க்கலாம். புதுக்கோட்டையை ஆண்டு வந்த ராஜாவுக்கு முக்கியமான பத்திரம் ஒன்று தொலைஞ்சு போச்சு. எங்கே தேடியும் கிடைக்கல. இந்த பகுதியில் இருந்த பிரகதாம்பாள் அம்மன் கிட்ட அந்த பத்திரம் கிடைச்சா நவராத்திரியிலே அரைக்காசில் அம்மன் உருவம் பதித்து வெளியிடுறதா வேண்டிக்கிறாரு. கிடைக்கவும் இப்படியே பண்ணார். அன்று முதல் பிரகதாம்பாள் அரைக்காசு அம்மன் அப்படின்னு ஆயிட்டாங்க. இங்கே க்யூட்டாக ஒரு பிள்ளையாரும் 18ஆம் படி கருப்பும் அவங்க தங்கச்சி ராக்காயும் இருக்காங்க. தெருவில் சீட்டு கேட்கும் வாய்ப்பும் இங்கே இருக்குது. யூடியூப்பில் அரைக்காசு அம்மன் தேடினீங்கன்னா நிறைய பேர் எப்படிலாம் அவங்க தொலைச்ச பொருளை அம்மன் கிடைக்க வச்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கோவில் வரலாற்று புத்தகத்துலேயும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. பொதுவாகவே ஒரு பொருளோ உறவோ நாம் தொலைக்கிற வர அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. தொலைச்சிட்டு ரொம்ப மிஸ் பண்ணோம்னா அரைக்காசு அம்மன்கிட்ட வேண்டிக்கோங்க. திரும்ப கிடைச்சதுக்கப்புறம் பத்திரமா வச்சுக்கோங்க. பொருளாக இருந்தால் அன்பாக வச்சுக்கோங்க. உறவாக இருந்தால். நன்றி. இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.